தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் தாலுக்காவில் அம்மாப்பேட்டைங்கிற கிராமத்தில் ஈசான்ய மூலையில் தர்மசம்பத்தினி அம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் இந்த நாமத்தோடு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. விக்கிரம சோழன் காலத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களாக கட்டப்பட்ட கோயில்களில் இது அக்னி பகவானாக அண்ணாமலையார் திருவண்ணாமலை கோயிலாக கட்டப்பட்ட கோயில். சுவாமி பேர் அருணாச்சலேஸ்வரன் பேர். அம்மாப்பேட்டிலே மேற்கு ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது பூலோகநாதர் மண்ணாக. சாலியமங்கலத்தில் 2 சிவன் கோயில் இருக்குது. ஆகாசமாக காளகஸ்திநாதர், சிதம்பரேஸ்வரர், பூண்டிக்கு தெற்க ஜம்புகோபுரத்தில் ஜம்புகேஸ்வரர், இந்த 5 கோயில்களை விக்கிரம சோழனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்காக அந்த விக்கிரம சோழன் நித்தியப்படி பூஜைக்காக ஒரு வேலி நிலம் இந்த கோயிலுக்காக இனாமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கோயிலை 2005 சௌரிராஜன்கிற ஒரு ஆசிரியர் தான் இந்த கோயிலை திருப்பணி பண்ணி புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார். இப்போ 2வதாக 20 ஆண்டுகள் கழித்து இப்போ திருப்பி புதுசாக ராஜகோபுரம் கட்டி இப்போ வருகின்ற ஆனி மாதம் 23ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது. நிறைய திருப்பணியில் இன்னும் பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. நிறையா இன்னும் உள்ளேயும் எல்லா கருவறைலாம் நிறைய வேலை இருக்குது. அந்த திருப்பணிக்கு எல்லோரும் உதவி செய்யணும். அதான் நீங்கள் அந்த காட்சி மூலயமா பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த கோயில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிறப்பான கோயில் பாருங்கள். ராஜகோபுரத்தை காட்டுங்க. ராஜகோபுரம் ஃபுல்லு அப்படியே வானம் கட் பண்ணி அடுத்த வீடியோ ஷேர்